வாங்க இதை அன்பாக்ஸ் பண்ணிடலாம். ஸோ இங்கே பாட்டில் பொறுத்த வரைக்கும் டிலேட்டு. ஸோ என்னென்ன ஃபங்க்ஷனாலிட்டினா வாட்டர் பாயில் பண்ணுறது, வார்ம், கீப் வார்ம், அப்புறம் டீக்ளோரினேஷன், அதுக்கப்புறம் போரேஜ். எல்இடி டிஸ்பிளே இருக்குது, ட்ராவல் ஃப்ரெண்ட்லி சொல்லியிருக்காங்க. 500 ml இதோட கெப்பாசிட்டி. விலை பார்த்தீங்க அப்படின்னா 3499. பட் 2500 தான் நான் வாங்கினேன். இங்கே பாருங்கள், பாயில் வாட்டர் இல்லை குளோரினேஷன், பாரேஜ், கஞ்சி வேணுன்னா கஞ்சி இது பண்ணிக்கலாம். கீப் வார்ம். பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்குது. இதோட ஒரு வாரண்டி கார்டு அண்ட் யூசர் மேனுவல். வாரண்டி கார்டு, ஸோ 1 year வாரண்டி உங்களுக்கு கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் யூசர் மேனுவல். சரிங்களா, அவ்வளோதான் உங்களுக்கு பாக்ஸ் கூட வரும். ஸோ இதில் வந்து லாக் அண்ட் ஸ்டார்ட் ஹீட்டிங் ஃபங்க்ஷன் வந்து வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் லாக் பண்ணீங்க அப்படின்னா அது வந்து லாக் பண்ணால் தான் ஸ்டார்ட்டே ஆகும். ஸோ இதில் வந்து க்ளோஸ் அண்ட் ஓப்பன் எந்த டைரக்ஷன் சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அன்லாக் பண்ணீங்க அப்படின்னா ஹீட் வந்து ஸ்டாப் ஆகிடும். அதுக்கு தான் வந்து உங்களுக்கு இந்த இது கொடுத்துருக்காங்க. ஃப்ளாஸ்க் ஓப்பன் பண்ணிங்கன்னா ஒயர் கொடுத்துருக்காங்க. நீங்கள் பாருங்க, 300 watts பவர் சப்ளை. ஒயிட் கலர் சூப்பராக இருக்குது ஆக்சுவலாக ஃப்ளாஸ்க் பார்க்கறதுக்கு. இங்கே பாருங்க, இந்த ப்ளக்இன் பண்ணுற ஒரு ஒயரு. அதுக்கப்புறம் வந்து இங்கே 2 layer லிட் டிசைன். ரொட்டேட் த கவர், ஃபர்ஸ்ட் லேயர், த ஏரோ இஸ் அலைன்ட். அப்போ தான் ஹீட் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஏற்கனவே சொன்ன மாதிரி காஷன் ஹாட் இந்த இடத்துல. இங்கே பாருங்க, இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். வாங்க இதை ஆன் பண்ணலாம். ஸோ இதில் வந்து தண்ணியில் மேக்ஸிமம் லெவலில் வந்து காட்டும் பாருங்கள். ஸோ இங்கே பாருங்கள், மேக்ஸ் வந்து எந்த லெவலில் இருக்குது பாருங்கள். ஸோ மேக்ஸ் லெவலுக்கு மேலே நம்ம வந்து ஊற்றக்கூடாது, மேக்ஸிமமில் தான் இருக்குது. ஸோ இப்போ தண்ணி ஊற்றியாச்சு, ப்ளக்கும் பண்ணியாச்சு. உடனே வந்து ஸ்டார்ட் அப்படின்னு கொடுத்து இங்கே வந்து வரமாட்டேங்குது. ஸோ அதுக்கு என்ன ரீசன்னா, இந்த லிட் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த லிட்டில் போட்டு நீங்கள் க்ளோஸ் பண்ணாலுமே இங்கே பாருங்க, இப்போ வந்து க்ளோஸ் பண்ணுறாங்க. க்ளோஸ் பண்ணியும் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகலை. ஏன் ஸ்டார்ட் ஆகலைன்னா இங்கே பாருங்க. ஸோ இது வந்து இங்கே இப்படி வச்சு லாக் பண்ணிட்டும் இங்கே பாருங்க ஸ்டார்ட் ஆகாது. மேலே தனியாக இன்னொரு லிட் இருக்கு, அந்த லிட்டை திருப்பி உட்கார வைக்கணும். அப்படி இங்கே வச்சு இப்படி ஒரு லாக் அப்படி கொடுத்தாதான் உங்களுக்கு இங்கே கீழே பட்டனே ஒர்க் ஆகும். ஸோ இதை வந்து எதுக்காக இதை வச்சுருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு சேஃப்டி தான். ஸோ இப்போ இந்த மாதிரி லாக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளாஸ்கே நீங்கள் ஓப்பன் பண்ண முடியாது. ஃப்ளாஸ்கை ஓப்பன் பண்ண முடியாது. கீழே அது இல்லை, லிட் இல்லாமல் கீழே வச்சு நீங்கள் ஓப்பன் பண்ணீங்கன்னா ஓப்பன் ஆகாது. அங்கே பாருங்க, ஸோ ஓப்பன் ஆகலை பாருங்க. ஸோ இதை வந்து நம்ம ஓப்பன் பண்ண முடியாது. மேலே மட்டும்தான் சுத்தம், கீழே வந்து திறக்காது. ஸோ இதே நீங்கள் இதை வந்து ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து ஓப்பன் பண்ணலாம். ஸோ பை மிஸ்டேக் யாராவது ஒரு டக்குன்னு ஓப்பன் பண்ண முடியாததுக்கு அவங்க ஒரு லாக் மெக்கானிசம் வச்சிருக்காங்க. அது ஒரு நல்ல விஷயம். ஸோ இதில் வந்து ஃபீச்சரை சொல்லிடுறேன். ஸோ இதில் வந்து செட் டெம்பரேச்சர் அப்படின்னு சொல்லிட்டு 45 degree சென்டிகிரேட்லேருந்து 95 degree. அதுக்கப்புறம் குளோரின் இருக்குது 27 degree. டீக்ளோரினேஷன், அதாவது உள்ளே இருக்கிற இன்ஃபெக்ட் வாட்டர் குளோரின் லெவலில் வந்து கம்மி பண்ணிடும். பாரேஜ் இருக்குது. ஸோ கஞ்சி ஏதாவது இது பண்ணணும்னா அதை பண்ணிக்கலாம். பாயில் வாட்டர் இங்கே பாருங்க. ஸோ வாட்டர் பாயிலு. ஸோ இது வந்து வாட்டருக்கு மட்டும்தான் அப்படின்னு கிடையாது. நீங்கள் டீக்கு தான் இங்கே டெம்பரேச்சர் வந்து வச்சுருக்காங்க 45லேருந்து 95 degreeக்கு. டீ, காஃபி இதெல்லாம் உள்ளே வச்சுட்டு நீங்கள் வந்து இந்த கெட்டில் இருக்க பின்னாடி அந்த ஒயரை வந்து பிடுங்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வச்சிங்கன்னா ஒரு 2 to 3 days வரைக்கும் வார்மாகவே இருக்கும். இங்கே செட் பண்ணலாம், இது கேன்சல் பண்ணலாம். சரிங்களா. ஸோ பாயில் வாட்டர், குளோரின், போரேஜ், அதுக்கப்புறம் வார்ம் 50 degreeல வந்து வார்ம் பண்ணி வைக்கணும் அப்படின்னா கரெக்டாக வந்து செட் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் செட் டெம்பரேச்சரில் வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸ்டார்ட் ஆர் கேன்சல். பாயில் வாட்டர்னு கிளிக் பண்ணிட்டேன். இப்போ ஸ்டார்ட் கொடுக்குறேன். அங்கே பாருங்க, ஸ்டார்ட் கொடுத்தாச்சு. இப்போ 27 degreeல இருக்குது. இப்போ கரண்ட் டெம்பரேச்சர் வந்து 27ல் இருக்குது. ஸோ அது வந்து உங்களுக்கு அப்படியே காட்டும். ஸோ இப்போ இது வந்து நான் ப்ளக்இன்ல வச்சேன் அப்படின்னா உங்களுக்கு லைவாக உள்ள என்ன டெம்பரேச்சர் இருக்குது அப்படின்றது இங்கே பாருங்க. 28 இன்க்ரீஸ் ஆகுது பாருங்க. ஸோ 29 இமீடியட்டாக வந்து 30. 1 சென்டிகிரேட் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து இதுவாகுது பாருங்க. 31. ஸோ 27ல் இருந்தது, இப்போ வந்து அப்படியே இன்க்ரீஸ் ஆகுது. நான் அப்படியே கட் பண்ணாமல் காட்டுறேன் உங்களுக்கு. ஏன்னா எவ்வளோ சீக்கிரம் வந்து இது வந்து சூடு பண்ணும் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் லைவாக வந்து சென்டிகிரேட் உள்ளே எப்படி இருக்குன்றதை நம்ம பார்க்க முடியும். ஏன்னா வந்து இந்த ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு இது ஒரு நல்ல ஃப்ளாஸ்காக கண்டிப்பாக இருக்கும். நம்ம ட்ராவல் பண்ணும்போது பின்னாடி வந்து நீங்கள் ப்ளக்இனை வந்து எடுத்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் எடுத்து ட்ராவல் பேக்கில் வச்சு பண்ணுற மாதிரி தான் இருக்கும்.
ஸோ இப்போ இதில் இன்னொரு விஷயம் அவங்க கொடுத்துருக்கலாம், இந்த ஒயரை இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஒயரை வந்து மடித்து கீழே வைக்கிற மாதிரி கொடுத்துருக்கலாம். பாட்டமில் அது கிடையாது. பட் இந்த மாதிரி லாக் மெக்கானிசம் இருக்கிற ஒரு ஃப்ளாஸ்க் வந்து இப்போதைக்கு கிடையாது. நீங்கள் ஆன்லைனில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஃப்ளாஸ்க் இருக்குது, இந்த மாதிரி செட் பண்ணுற டெம்பரேச்சர் கூட இருக்கும். பட் லாக் மெக்கானிசம் கிடையாது. அகேரோவில் வந்து ஸ்பெஷலாக இருக்குது. ஸோ ஒரு சென்டிகிரேட்டாக எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஏறுது பாருங்க. நான் இப்போ ஆல்மோஸ்ட் உங்களுக்கு காமிச்சிருப்பேன். ஒரு 2லேருந்து ஒரு 3 நிமிஷம் தான் வந்திருக்கும். 3 நிமிஷத்துலேயே எவ்வளோ வேகமாக வந்து 60 டிகிரி சென்டிகிரேட் ரீச் ஆயிடுச்சு பாருங்க. எனக்கு அந்த பபுள் சவுண்டு கேட்குது. 60 இங்கே பாருங்க, பபுள் சவுண்ட் எனக்கு கேட்க ஆரம்பிச்சிச்சு. வருது பார்த்தீங்களா பபுள் சவுண்டு. ஸோ இங்கே பாருங்க 92 டிகிரி சென்டிகிரேட் இருக்குது. இப்போ வெளியே வந்து நான் கை வச்சிருக்கேன், ஹீட்டே தெரியல எனக்கு. 92 உள்ளே இருக்குது. பட் வெளியே வந்து எவ்வளோ சேஃபாக வந்து கை வைக்கிறேன். ஏன்னா பிளாஸ்டிக் பாடி வெளியே, உள்ள வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க சரிங்களா. ஸோ இந்த இன்சுலேஷன் வந்து ப்ராப்பராக இருக்குது. எந்த சைடும் வந்து லீக் ஆகலை பாருங்க. இந்த டெம்பரேச்சர் டிஜிட்டல் டிஸ்பிளே தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஆக்சுவலாக. இதுலேயே கேன்சல் பண்ணுறேன். இது வந்து என்ன ப்ரோ அப்படியே விட்டுட்டா அது வந்து வெடிச்சிருமா அப்படின்னா அப்படிலாம் கிடையாது. இங்கே சேஃப்டிக்கு இங்கே ஒரு சின்ன ஹோல் வச்சுருக்காங்க பாருங்க. ஸோ இந்த ஹோல் வழியாக உங்களுக்கு வெளியே போகும். ஸோ ப்ரெஷர் குக்கர் மாதிரி தான், இது வெடிக்காது. அதே மாதிரி 100 ரீச் ஆன உடனே ஆட்டோமேட்டிக்காக கட் ஆஃப் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க சரிங்களா. ஸோ 95ல் நான் ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. இங்கே பாருங்க பாருங்க, செம ஹீட்டு உள்ள. அதுவே ஆஃப் ஆயிடுச்சு பாருங்க. ஆன் பண்ணி தான் இருக்கு, பட் ஆஃப் ஆயிடுச்சு பாருங்க. உங்களுக்கு அவைலபிள் ப்ரைஸ் வந்து 2400 வருது. இதோட இன்னும் கம்மியாக கூட உங்களுக்கு கிடைக்கும். லிமிடெட் டீலில் ரிபப்ளிக் சேகா அப்போ நீங்கள் வாங்குங்க, 2200லேயே உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த மாதிரி ப்ராடக்ட் தொடர்ந்து நம்ம சேனலில் வரும்னா நம்ம சேனலை வந்து லைக் பண்ணிட்டு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது வேறு ஏதாவது ப்ராடக்ட் வந்து ரிவ்யூ பண்ணணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணதுக்கு மிக்க நன்றி. ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். பை கைஸ்.